ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம விஜய் இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சாரதா கிட்ட சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் தம்பி, உங்களோட வருத்தமும் உங்களோட கஷ்டமும் எனக்கு புரியுது. வருத்தப்படாதீங்க தம்பி, என்னாலே தாங்க முடியல. நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. இனிமேல் கவலைப்படாதீங்க தம்பி, எல்லாமே மாறிடும். நான் காவேரி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அவளுக்கு புரிய வைக்க பார்க்குறேன். எல்லாத்தையும் ஒரே முட்டுக்கா சொன்னால் அவளுக்கு அதிர்ச்சி ஆகிடும். அதிர்ச்சியான விஷயங்களை அவகிட்ட சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால தான் தம்பி, இப்போது உங்களை பற்றி அவகிட்ட நான் எதுவுமே சொல்லலை, என்ன மன்னிச்சிடுங்க தம்பி அப்படின்னு சொல்லவும், ஐயோ அத்தை அப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை, காவேரி எப்போ குணமாகறாளோ அப்போ குணமாகட்டும். அவள் உயிரோடு இருக்கிறதே எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாகவும் மன நிம்மதியாகவும் இருக்குது. இங்கே பாருங்க அத்தை, நான் காவேரி கூடவே இருக்கலாமா, நானும் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க தம்பி, இப்போது காவேரி கிட்டே என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. இப்போது நீங்கள் வீட்டுக்கு வந்து தங்கினா கண்டிப்பாக நம்ம காவேரி எதுக்காக தங்குறாங்க, யார் என்னன்னு என்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பா. அவள் கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது தம்பி. நான் கண்டிப்பாக உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு, தம்பி குழந்தை எப்படி இருக்குது தம்பி, என்னோட பேத்தியை கை குழந்தையாக நான் கொடுத்துட்டு வந்தேன், இப்போது ரொம்ப பெருசாக இருப்பாள்ல, எப்படி இருக்கா தம்பி என்னோட பேத்தி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம விஜய் வந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, அவள் ஒவ்வொரு நாளும் தன்னோட அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறா. என்கிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருப்பா, என்னோட அம்மா எங்கப்பா, அவங்கக்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போங்கப்பான்னு ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவள் சொல்கிறது கூட மனசாட்சி இல்லாமல் யாருமே அவளோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காமல் இத்தனை வருஷமாக என்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அத்தை, அவள் ரொம்ப நல்லா இருக்கா, நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன் அத்தை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் தம்பி, என்னோட காவேரி இருந்துட்டு அந்த குழந்தைகிட்ட ரொம்பவே அட்டாச் ஆகிட்டா. தன்னோட குழந்தைன்னு தெரியாமே அவள் இவ்வளோ பாசமாக நடந்துக்கிட்டு இருக்கா. ஏதோ ஒரு பந்தம் இருக்குதுமா, அதனால தான் அந்த குழந்தைகிட்ட எனக்கு அவ்வளோ பாண்டிங் இருக்குது அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனால் எனக்கு அப்போ புரியல, இப்போ தான் எனக்கு புரியுது. இங்கே பாருங்கள் தம்பி, இப்போது உன்னோட தாத்தா பாட்டியெல்லாம் எப்படி இருக்காங்க தம்பி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை என்னோட பாட்டி 2 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனேயே பயங்கர ஷாக்கு. என்ன தம்பி சொல்கிறீங்க, எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் வந்திருப்பேன் தம்பி அப்படின்னு சொல்லவும், அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, சரி நம்ம இப்போது காவேரி கிட்ட போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை தம்பி இப்போதைக்கு காவேரியை பார்க்க தேவையில்ல, நான் போயிட்டு அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி புரிய வைக்கிறேன். நான் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க தம்பி, நானும் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், அடிக்கடிக்கு நம்ம ஃபோனில் பேசிக்கலாம், அப்பப்போ நீங்கள் வீட்டுக்கும் வரலாம், நீங்கள் கவலையப்படாதீங்க, நான் போய் நம்ம காவேரி கிட்ட என்ன ஏதுன்னு பேசிடுறேன் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போயிடுறாங்க. போன உடனே நம்ம காவேரி இருந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாங்க. நம்ம சாரதா இருந்துட்டு கங்காக்கும் யமுனாக்கும் கான்ஃபரன்ஸ் போடுறாங்க. போட்ட உடனே நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பாருங்கடி, இன்னைக்கு நான் வாழ்க்கையிலே ஒரு விஷயம் நடக்கவே நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த விஷயம் எனக்கு நடந்துச்சுடி, அதை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ ஷாக் ஆகிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட கங்கா இருந்துட்டு, மா என்ன விஷயத்தம்மா பார்த்தேன், நம்ம யமுனா, மா இப்படி நீ வளன்னு இழுத்துக்கிட்டெல்லாம் இருக்காதம்மா, என்ன விஷயம்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருடி, விஜய் தம்பி உயிரோடு இல்லைன்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அதெல்லாம் இல்லடி, விஜய் தம்பி உயிரோடு தான் இருக்காரு. அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே காவேரியும் விஜயும் பிரித்து வைக்கிறதுக்காக விஜய் கிட்ட காவேரி இறந்துட்டதாகவும் நம்மக்கிட்ட விஜய் இறந்துட்டதாகவும் சொல்லி அவங்க 2 பேரையும் பிரித்து வச்சுருக்காங்கடி. இப்போ தான் இத்தனை வருஷமாகவும் காவேரியை நினச்சிக்கிட்டு காவேரியை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவர் ரொம்பவே புழும்பிக்கிட்டு இருந்தார் போல். இன்றைக்கி தான் காவேரியை பார்த்த உடனே அவர் எல்லா விஷயமும் வந்து என்கிட்ட சொல்லிட்டாரு. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருந்தார் தெரியுமா. நாளைக்கு என்னோட பேத்தியை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்கடி அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே நம்ம யமுனாக்கும் சரி கங்காக்கும் சரி, மா என்னம்மா சொல்கிற, நீ சொல்கிறத என்னால் நம்பவே முடியலம்மா, 5 வருஷமாக விஜய் உயிரோடு இருக்கிறது நமக்கு யாருக்குமே தெரியல பார்த்தியா, எப்படிம்மா இதெல்லாம் மறைச்சிருப்பாங்க, என்னால் நம்பவே முடியலம்மா அப்படின்னு சொல்லவும், சரிடி, காவேரி கிட்டே இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறதுனே தெரியல, அவள் ஒத்தையில் கஷ்டப்படுறாளே நினச்சி ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது என்னோட பொண்ணுக்கு புருஷனோ குழந்தையும் வரப்போதுன்னு நினச்சாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுடி. இவளோட வாழ்க்கையும் நல்லா இருக்காதான்னு நினச்சி நான் எத்தனையோ நாள் வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் இனிமேல் நான் வருத்தப்படவே மாட்டேன், காவேரிக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், காவேரி தான் என்னோட உலகம்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தர் இப்போது காவேரி முன்னாடி வந்து நின்றாரு. ஆனால் காவேரி யாருன்னே தெரியாத மாதிரி
பேசினா அதெல்லாம் கேட்டு தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. எப்படியாவது காவேரி கிட்ட புரிய வச்சு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி. உன்னோட புருஷன் இறந்துட்டு தான் நினச்சி நாங்கள் இத்தனை வருஷமா உன்கிட்ட சொல்லலை. ஆனால் இப்போ உன்கிட்ட சொல்ல வேண்டிய நிலமை. உன்னோட புருஷன் உயிரோடு தான் இருக்காரு. உன்னோட குழந்தையும் இருக்குது. உனக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்ற விஷயத்த எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியலடி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, நாங்கள் 2 பேருமே ஊருக்கு வரோமா, ஊருக்கு வந்து நாங்கள் பேசிக்கிறோம், நீ வைமா அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் நம்ம நிவின் அதுக்கப்புறம் நம்ம கங்கா குமரன் அதாவது பாப்பா இவங்க எல்லாருமே கிளம்பிடுறாங்க. நம்ம நிவின் இருந்துட்டு, யமுனா என்ன யமுனா நீ நம்ப முடியாத விஷயத்த சொல்கிற, நீ ஏதாவது கனவு கனவு இது கண்டுட்டு சொல்கிறியோ இல்லை உண்மையாக தான் சொல்கிறியா, என்னால் நீ சொல்கிற விஷயத்த நம்பவே முடியல தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம யமுனா இருந்துட்டு, ஏங்க எனக்கும் அப்படி தாங்க இருக்குது, நான் போய் நேரில் அந்த விஜயை பார்த்தா தான் எனக்கு விஜய் மாமாவை பார்த்தா தான் எனக்கு நம்பிக்கையே வரும், விஜய் மாமா உயிரோடு தான் இருக்காருன்னு நம்ப முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் அதாவது விஜய் இருந்துட்டு சாரதாக்கு கால் பண்ணி அத்தை நிவின் நம்பர் இருந்தால் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன தம்பி அப்படியெல்லாம் கேட்குறீங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை கொடுக்குறாங்க. நம்ம விஜய் இருந்துட்டு நிவினுக்கு கால் பண்ணுறாங்க. நிவின் இருந்துட்டு என்ன புது நம்பராக வருது அப்படின்னு சொல்லவும், எடுத்து பேசுங்க, ஆஃபீஸ்லேருந்து யாராச்சும் கால் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம யமுனா ஒரு பக்கம் சொல்லவும், அட்டன் பண்ணி ஹலோ யார் அது பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் கேட்கவும், நிவின் பிரதர் நான் தான் விஜய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நிவினுக்கு அப்படியே மேம்பறந்து போயிட்டு பேசுகிறதே கேட்காம அப்படியே ஷாக்கிங்கில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நிவின் கேட்குதா நிவின் பிரதர் கேட்குதுங்களா பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம யமுனா இருந்துட்டு என்னங்க ஆச்சு யாருங்க பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கப்புறம் நம்ம நிவின் இருந்துட்டு, விஜய் நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்களா விஜய், நீங்கள் இத்தனை வருஷமாக உயிரோடு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பேசுகிறது கனவா நிஜமானு கூட எனக்கு தெரியல, அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது, நாங்கள் எல்லாருமே ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் கவலையே படாதீங்க, காவேரிக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வர வச்சு உங்கள் கூட சேர்த்து வச்சிடறோம், நீங்கள் கவலையே படாதீங்க விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் பிரதர், நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஆறுதலாக பேசலான்னு தான் கால் பண்ணேன், இப்போது நீங்கள் இவ்வளோ ஆறுதலாக எனக்கு பேசவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜய், நீங்கள் ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் இந்த விஷயத்த அத்தை ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அதனால தான் இப்போவே வந்துக்கிட்டு இருக்கோம், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அது மட்டும் இல்லாமல் காவேரிக்கு பிறந்த பெண் குழந்தை அவள் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருப்பாள்ல, அவள் எப்படி இருக்கான்னு யமுனா பார்க்கணுன்னு சொன்னா, அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன், நீங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன கேட்குறீங்க நிவின், கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம குமரன் அதாவது கங்கா, யமுனா, நிவின் இவங்க 4 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம கங்காவோட பாப்பா இருந்துட்டு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிக்கிட்டு பாட்டி என்ன பாட்டி என்னை மறந்துட்டீங்களா, நீங்கள் என்கிட்ட ஃபோன் பேசுகிறதே இல்லை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட சாரதா இருந்துட்டு, என்னம்மா தங்கம் உன்னோட நினப்பு எப்போவுமே எனக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது, பாட்டிக்கு கொஞ்சம் வேலை அதிகமாகிடுச்சா, அதனால தான் எதுவுமே உங்ககிட்ட பேச முடியல, என்னை மன்னிச்சிடுறா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா இருந்துட்டு நம்ம கங்காவோட பாப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கவும், அந்த நேரம் பார்த்து எங்கம்மா விஜய் வரேன்னு சொன்னேன், இன்னும் ஆளை காணோம், எங்கம்மா அவர் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இருடி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவார், அது மட்டும் இல்லாமல் காவேரி கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, விஜய் தம்பி வந்தால் கண்டிப்பாக எதுக்கு வந்த ஏன் வந்தேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பார்ல, அதுதான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலடி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம், அவளை கொஞ்ச நேரம் உள்ளவே வச்சுக்கோமா, விஜய் வந்ததும் நாங்கள் பேசிட்டு அவரை அனுப்பி வச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யமுனா வந்துட்டு, அக்கா இங்கே பாருக்கா, விஜய் மாமா வரதை நினச்சாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அக்காவோட வாழ்க்கை இப்படி இருக்குன்னு நினச்சி நான் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படாத நாளே கிடையாது, இப்போது விஜய் மாமாவும் இவங்க அக்காவும் ஒன்று சேர்ந்துட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்லக்கா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவும், ஆமாடி எனக்கும் அது தாண்டி தோணிக்கிட்டு இருக்கு, இப்போது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியலடி, இப்போது விஜய் வருவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம விஜய் வந்துடுறாரு, உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சாரதா இருந்துட்டு, தம்பி என்ன தம்பி பேசுகிறீங்க, வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்றாங்க. நம்ம யமுனாவும் அதுக்கப்புறம் கங்கா, அதுக்கப்புறம் என்ன நம்ம குமரன், நிவன் இவங்க எல்லாருமே அப்படியே வாயை பிளந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம யார் நம்ம விஜய் இருந்துட்டு, என்ன எல்லாரும் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், யமுனா இருந்துட்டு, மாமா நீங்கள் இத்தனை வருஷமாக உயிரோடு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் மாமா, இப்போது நீங்கள் உயிரோடு இருக்கிறதே எங்களால் நம்ப முடியலையா, அதனால தான் மாமா இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது
விஜய் வந்துட்டு இங்கே பாருங்கள் நான் உயிரோடு தான் இருக்கேன். என்னோட பொண்ணை நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னீங்கல்ல, இவ தான் என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம சாரதா இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக நம்ம குட்டி கவரியை போய் கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே பாருடி, இத்தனை வருஷமாக என்னை பிரிஞ்சு எப்படிடி இருந்த அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக அழுதுகிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது காவேரி காவேரி இருந்துட்டு அப்போ தான் உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே நம்ம சாரதா வந்துட்டு, தம்பி பாப்பாவுக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம விஜய் வந்துட்டு காவேரின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சாரதா வந்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது. நம்ம காவேரியும் விஜயும் சீக்கிரமாக ஒன்று சேரணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.